என்னப்பா கோர்ட் டாஸ்க்லாம் முடிஞ்சிடுச்சா? திடீர்னு ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. பிக் பாஸ் இந்த முறை ஒரே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்வு செய்ய சொல்கிறாருங்க. பயங்கர கலவரமாக இருக்குது. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாஸ்டான வாரம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஒருத்தரே 4 முறை ஜட்ஜாக போகிறாரு, ஒருத்தவங்களே 2 முறை நீதிபதியாக போகிறாங்க. சிலர் பர்ஃபார்மே பண்ணலையே. இது இன்றைக்கி வருதா என்னன்னு நம்ம பார்ப்போம். பட் இப்போ வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கனவினோத் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆதிரையை தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. உடனே அமித் வந்து நானும் ஆதிரையை தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று. ஆதிரையின் முகம் கடும் கோபம் அடையுது. நான் ஒரு வழக்கு போட்டேன்டா, அது டக்குன்னு முடிச்சு விட்டு இப்போ என்ன போய் குற்றவாளிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே, நீ கவலைப்படாத, நாங்கள் அதை மாற்றுறோம் அப்படின்னு வந்து யார் வர்றது, திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாண்ட்ராவை தான் சொல்லுவேன், எப்போதும் ஒரு சாண்ட்ராவை பார்ப்பேன், இந்த வாரம் அவங்கள நான் பார்த்தது போலவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வியானா சொல்லுவாங்க, நான் சாண்ட்ரா தான். ஐயோ சாண்ட்ரா சும்மாவே உட்காந்துருந்தாங்க பிரஜனுடைய சட்டையை வச்சுக்கிட்டு, எப்படிங்க அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ன உடனே திடீர்னு சபரி வராரு, நான் ரம்யாவை சொல்லுவேன். எஃப்ஜே வராரு, நான் ரம்யாவை சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று. ரம்யாவின் முகம் கிடுகிடுக்குது. திடீர்னு உள்ளே பூந்த பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டோரெல்லாம் திறந்து வச்சு அப்படின்னு ஒன்று கடும் கோவம் அடைக்கிறாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டு போங்கடா, இந்த டோரை திறந்தா அப்படி இப்படி நீங்கள் என்ன ஜெயிலுக்கு தானே போகணும், நான் போகிறேன் அப்படின்னு அப்படியே தலைவி பயங்கர கோவத்தோட சிறையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அத்துடன் நமக்கு பதட்டம் அடையுது. ஏன்னா சிங்கத்துக்கு கோவம் வந்தால் சிறையை சிதைச்சி விட்டுரும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அந்த ரம்யா ஜோவின் அந்த ஃபயரை இன்னைக்காவது நம்மெல்லாம் பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் சிறையை நோக்கி சென்று கொண்டு இருக்கு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, இவங்க சிறைக்குள்ளே போயிட்டாங்களா. எப்போதும் இந்த வாரம் ஃபுல்லும் நடந்துகிட்டு இருக்கிறது, இந்த சாண்ட்ராவும் இந்த ரம்யாவும் அந்த ஒரு டோர் லாக்கில் நின்று ஏதோ அந்த இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாண்ட்ரா இவங்க அதை ஊங்கொட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க சிறைக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்க ஊங்கொட்டிட்டு இருப்பாங்க. வேறு என்ன நடக்க போகுது? ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் ரம்யான்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டாஸ்க்கு. ஐயோ எதுவுமே பண்ணலையே. கேஸு போட்டாங்க, அதை எடுக்கல அவர். ஜட்ஜாவும் போல் ஒரு எதுவாக தவாலியாக மட்டும் ஒரு முறை போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வாதாடமும் இல்லை. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நீங்கள் தான் போங்க. உங்களை யாருமே வாதாட கூப்பிடலையே. உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்காட்டியிருக்க வேணாமா ரம்யாஜோ? சரி, சிறையும் போயிட்டீங்க, அப்படியே வீட்டை விட்டு போவீங்களா இந்த வாரம்? பொறுத்திருந்து பார்ப்போம்.